ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ என்னென்னா, குள்ளு போயிருந்தப்போ ஒரு மாதுளர் தோட்டத்தில் எடுத்தது. காய் இல்லை, பூ தான் பூத்திருந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஈவினிங் டைம் அதான் இந்த வீடியோ எடுத்தேன். அதை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்னா, கோதுமை ரவையும் அரிசி உடசலும் வச்சு உப்புமா தான். அரிசி உடசல் கம்மியாக இருந்ததுனால அதோட கோதுமை ரவையும் போட்டு இந்த உப்புமா பண்ணியிருக்கேன். காய்கறிகள்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோன்னு வெங்கல பானையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி உப்புமா பண்ணுங்கள். எல்லா உப்புமாவும் அரிசி உப்புமா, இது ரவா உப்புமா, என்ன உப்புமா பண்ணாலும் தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நிலக்கடலை போட்டு அது நல்லா ஃப்ரை ஆனோன்னே நீங்கள் இல்பச்சட்டியில் கூட ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம். முன்னாடியே இதுங்கிட்டு தோலை எடுத்துகிட்டு நான் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இது நல்லா செவந்தெடுத்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதுவும் செவந்தெடுத்து அப்புறம் கடுகு போடுறேன். நல்லா செவந்தோடனே கடுகு போட்டோன்னே கடுகு வெடித்தோடனே நான் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாம் போட போகிறேன். இப்போ நல்லா செவந்தெடுத்து கடுகும் வெடிச்சிருச்சு. இப்போ பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுங்க. கட்டி பெருங்காயம் போடும்போது நல்லா வாசனையாக உப்புமா ரொம்ப நல்லா தூளோட கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இது போட்டு இது ஃப்ரை ஆனோடனே நம்ம ஒரு காஞ்ச மிளகாவும் 3 பச்சை மிளகா அப்புறம் வெங்காயத்தை போட்டு அதுவும் ஃப்ரை ஆனோடனே நம்ம ஒன்று ஒன்றா போடுவோம். இன்றைக்கி இது மத்தியானம் நான் லஞ்சாக பண்ணினேன். காத்தால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம். கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதனால் உப்புமா மாதிரி லைட்டாக எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி இதுதான் லஞ்சாக எடுத்துனோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. காய்கறிகள் எல்லாமே சேர்ந்துருக்கு. அதனால் உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கு. ஆக்சுவலாக வெங்காயம் போட்டு வதங்கினோன்னே இதுக்கு தேவையான உப்பு போடுங்க. வெங்காயம் போட்டாச்சு. அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இது வதங்கினோன்னு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளியும் வதங்கினோன்னு நம்ம காய்கறிகள்லாம் போட வேண்டியதான். எல்லா காயும் இருந்தது. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அப்புறம் பட்டாணி எல்லா காய்கறிகளும் இருக்குது. எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கி 1க்கு 4 தண்ணி ஊற்றணும். ஏன்னா காய்கறியெல்லாம் வேகணும்ல. நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலை செவந்தோன்னே காய்கறிகள்லாம் கருவேப்பிலை போட்டு அது ஃப்ரை ஆனோன்னு இந்த காய்கறிகள் எல்லா காய்கறிகளையும் போட வேண்டியதான். எல்லா காய்கறியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாத்தையும் போட்ட பிறகு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம அரிசி உடசலையும் போட்டு கலர வேண்டியதான். 1க்கு 4 தண்ணி ஊற்றுங்க. அப்போ காய்கறிகளும் வேகணும்ல. கேரட்டும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ இந்த பாருங்கள், அரிசி உடசலும் கோதுமை ரவாயும் ஒரு 3/4 கப்பு, 1 கப்பு இன்னும் கொஞ்சம் போட்டேன், 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1க்கு 4 தண்ணி ஊற்றி வெந்தோடனே இந்த உடசலை போட்டு கலர வேண்டியதான். மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இந்த உப்புமா. மத்தியானம் நல்லா ஹெவியாக இருந்தது. இதோட சட்னி பண்ணியிருந்தேன். இப்போ 4 பங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன். ஏன்னா வெந்நீர் ஊற்றினா காய்கறி எல்லாம் வேகாத போயிடும். அதனால் பச்சை தண்ணி ஊற்றி இது நல்லா கொதித்து இது வெந்து வரத்துக்குள்ளே நம்ம சட்னி அரைச்சிடுவோம். இன்றைக்கி என்னென்னா பொட்டுக்கடலை, அது பேர் என்ன, கொத்தமல்லி, அப்புறம் தேங்காய், கொஞ்சம் 2 முந்திரி பருப்பு, புளி வச்சு அது கொத்தமல்லி சட்னி தான் அரைச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக, இந்த உப்புமாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடுத்து பாருங்கள். கேரட்டும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுத்து. இப்போ அந்த சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பெருசாக வச்சிங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். சிம்மில் வச்சுங்க. அடுப்பை வச்சுட்டு இந்த இதை போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலரிட்டு இது அவ்வளோதான். நம்ம பரமாற வேண்டியதான். சுவையான கோதுமை ரவா அரிசி உடசல் உப்பா நல்லா இருந்தது. இப்போ நம்ம அரிசி உடசலுக்கு நம்ம வெங்காயமோ தேங்காயோ போட்டு தான் பண்ணுவோம். இந்த அரிசி உடசலில் எதுவுமே போடல. ப்ளைனாக தோரம்பருப்போ மிளகோ எதுவுமே போடல. வெறும் ப்ளைன் அரிசி உடசல். இப்போ மூடி வச்சுட்டு அது நல்லா வெந்து வந்தோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எடுத்து வெந்து வந்துடுத்து. மேலே ஒரு சொட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்க வேண்டியதான். தேங்காய் எண்ணெய் ஊற்றி மேலே இறக்கும்போது ரொம்ப ஏற்கனவே ஊற்றிருக்கும், இருந்தாலும் மேலே கொஞ்சம் பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பரமாற வேண்டியதான். அதான் சொன்ன சட்னி, கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் போட்டு சட்னி வச்சுருந்தேன். கொஞ்சம் உலப்பூர்னா உடனே உப்புமா சாப்பிட முடியாது. அது வெந்து கெட்டியானோன்னு கொஞ்சம் உலப்பூரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சட்னியை அரைச்சி வச்சாச்சு. பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம் அந்த உப்புமா. 1 கப்பு தான் போட்டு பண்ணேன். அதுவே நிறையா இருந்தது ஆக்சுவலாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.